கிறிஸ்துக்கள் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, யெகோவா ஷம்மா, தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். யெகோவா ஷம்மா என்னும் புதிய நாமத்தை உங்கள் நெற்றிகளில் எழுதுகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தின் கூக்குரலை கேட்டு 430 வருஷம் அவர்கள் அனுபவித்த எல்லா உபத்திரவத்தையும் அடிமைத்தனத்தையும் மாற்றினவர் உங்கள் முறையிடுதலும் கூப்பிடுதலையும் கேட்டு உங்கள் நடுவில் இருக்கிறவராயிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 48 அதிகாரம் 35 வசனத்தின் பின்பகுதியிலே, அந்த நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெற்றது. எனக்கு அன்பானவர்களே, இருக்கிறவராய் இருக்கிறேன் என்றவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் எதற்காக இருக்கிறார் என்று எசேக்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48 அதிகாரத்தை பார்க்கும்போது, எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஒரு பெரிய நகரம் கட்டப்படுவதை காண்பிக்கிறார். இஸ்ரவேல் கோத்திரத்திலே யார் யாருக்கு எந்தெந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெளிவாய் காண்பிக்கிறார். ஆனால் எசேக்கியேல் 48:10 வசனத்திலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை அந்த நகரத்தின் நடுவிலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் தேவன் அவர்கள் நடுவில் இருக்க ஆசையாயிருந்தார். தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் இருக்கவும் வாசம் பண்ணவும் விரும்புகிறார். அவர்கள் சத்தத்தை நான் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் நடுவிலே வைக்கும்படி சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, பிதாவாகிய தேவனின் நாட்களிலே ஆசாரிப்பு கூடாரத்திற்கு அடுத்ததாய் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருந்தது. அதில் தேவ பிரசன்னம் இருந்தது. அங்கே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த பரிசுத்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா ஷம்மா. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவாய் அவருடைய சீசர்கள் நடுவிலே தோன்றின போது அவர் சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள், நான் தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். பயப்படாதீர்கள். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் இருப்பதாக தேவன் வாக்கு கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையில் பேசுகிறார் என்று பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் 25 வருடம் அடிமையாக்கப்பட்டு இருந்த அந்த நாட்களில் பேசுகிறார். 25 வருஷம் தேவ பிரசன்னத்தை அவர்களால் உணர முடியவில்லை. பிதாவாகிய தேவனின் நாட்களில் தேவாதி தேவனை தொழுது கொள்ள குடும்பமாய் புறப்பட்டு பலியின் பொருட்களோடு ஆசாரியனுக்கு காண்பித்து ஆலயத்திற்கு சென்று தேவனை துதிப்பது அவர்கள் பழக்கமாயிருந்தது. ஆலயத்துக்கு போய் தேவனை துதிப்பது, அவர்களுக்கு ஆராதனை செய்வது, எக்காலம் ஊதுவது, பண்டிகை ஆசரிப்பது, இது போன்ற காரியத்தை செய்வார்கள். ஆலயத்துக்கு போனால்தான் தேவன் அங்கு இருப்பார், நம் சத்தத்தை கேட்பார் என்பது அவர்களின் நம்பிக்கையாயிருந்தது. ஆனால் பாபிலோன் தேசத்தார் எருசலேம் நகரத்தை தீக்குளித்தினார்கள். நகரத்தை ஒன்றுமில்லாமல் போக பண்ணினார்கள். தேவாலயத்தை உடைத்து எரித்து தரைமட்டமாக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்படுத்திக் கொண்டு போனார்கள். ஆகையால் 25 வருஷம் பிதாவாகிய தேவனை தேட முடியாத சூழ்நிலை. தேவாதி தேவனின் பிரசன்னத்திற்காக ஏங்கினார்கள். சங்கீதம் 137:1 பார்க்கும்போது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் என்று சொல்கிறார்கள். பாபிலோன் தேசத்தில் உட்கார்ந்து அழுதார்கள். சீயோன் என்பது தேவ பர்வதம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். தேவாதி தேவன் இல்லையே, அவர் சத்தத்தை கேட்க முடியவில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகையோடு நின்ற வேளையில் கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்பட்டு, யெகோவா ஷம்மா, நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் துன்பத்தின் நடுவில் இருக்கும்போது கர்த்தரின் சத்தத்தை கேட்கிறாரோ என்று நினைக்கும் உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். உங்கள் கூக்குரலை தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். உங்கள் வேதனையை அறிந்திருக்கிறார். தேவாதி தேவன் உங்கள் நடுவில் இருந்து உங்களுக்காக எல்லாவற்றையும்
செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர் உங்களிடத்தில் வருவார், உங்கள் முன்பாக தோன்றி உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அதனால் எதை குறித்தும் கலங்காமல் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரியுங்கள். துதிக்க துதிக்க கிருபை பெருகும். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவரை நோக்கி பாருங்கள், துதித்து ஸ்தோத்தரியுங்கள். மகிமையின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் யெகோவா ஷம்மாவை வெளிப்பட்டு உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவன் என்று சொன்ன தேவன். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை நீர் மாறாத தேவனாயிருந்து இந்நாள் வரை நடத்தி வருகிற கிருபைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது மாதத்திலும் கடைசி வாரத்தில் வந்து நெருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நடத்தின எங்கள் அன்பின் தெய்வமே, நீர் ஒவ்வொரு நாளும் உம்மை நம்புகிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளின் நடுவிலே வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர். இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகளின்படி நீர் யெகோவா ஷம்மா, எங்கள் நடுவிலே எங்கள் கூடவே இருக்கிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் என்னென்ன எதிர்பார்ப்போடு, தேவையோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யெகோவா ஷம்மாவாய் உம்மை வெளிப்படுத்தி உம்முடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கிருபையின் கர ஒவ்வொரு குடும்பங்களையும், போராட்டத்தில் தவிக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் வாழ்கிற பிள்ளைகளுக்கும் நீர் யெகோவா ஷம்மாவாய் இருந்து உம்முடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் போதுமானவராய் இருப்பீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி